In the name of God, most gracious, most merciful, most gracious, most merciful, most gracious, most merciful. உள்ளார்ந்த எண்ணங்கள்ல உள்ளான மனசுக்குள்ள ஆழ்ந்த மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத கடவுள் மட்டுமே அறிந்தவராக இருக்கிறார். அப்படி கடவுள் விட்னஸ் பண்ணிட்டு வந்து சொல்றாங்க நமக்கு குரான்ல. கடவுள் ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயத்த கடவுள் நமக்கு குரான்ல சொல்லி தராங்க. நரகத்துக்கு போறவங்க மறுமையில நரகத்தில் இருக்கிறவங்க நம்ம கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, எங்களை வழிகெடுத்தது இவனுங்க தான், இந்த தலைவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தாங்க. எங்களுடைய வேதனையில் எதையாச்சும் ஒன்று அவங்க வாங்கிப்பாங்களா? எங்களுடைய வேதனையில் ஏதாச்சும் ஒரு பகுதியாச்சும் அவனுங்க சுமப்பானுங்களா? அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு அவங்க அந்த நரகவாசிகள் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை, உங்கள் வேதனை நீங்கள் தான் காரணம், உங்களுடைய தண்டனைக்கு உங்களுடைய வேதனைக்கு காரணம் நீங்கள் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் முடிக்கிறாங்க. இந்த குரானை குறித்து அல்லாஹ் வந்து நம்பிக்கையாளர்கள் கடவுள் திட்டம் போடுற நம்பிக்கையாளர்களுக்காக கடவுள் திட்டம் போடுறாரு. அந்த நம்பிக்கையாளர்களுடைய தன்மையை குரான்ல அல்லாஹ் என்ன சும்மா சொல்கிறாங்க ஒரு வசனத்தில், வாட்ஸ்எவர் என்னவா இருந்தாலும் சரி, கடவுளுடைய வார்த்தைகளில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இல்லை இந்த வசனம் தப்பு மாதிரி இருக்குது, அது என்னவா இருக்கட்டும், அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இல்லை இந்த வசனம் இப்படி சொல்லுது, அதெல்லாம் என்னவாச்சும் இருக்கட்டும்ப்பா, வாட்ஸ்எவர் என்னவா இருக்கட்டும், இது கடவுளுடைய வார்த்தைகள் போது எங்களுக்கு அதில் சந்தேகம் இல்லை, அது சத்தியம், கீழ்படுகிறோம், அவ்வளோதான். ஏன்னா குரானில் உள்ள நிறைய விஷயங்கள் வந்து இனி வரும் காலங்களில் தான் விளங்கவே செய்ய போகுது. உதாரணத்துக்கு அன்றைக்கி 19 வந்து முகமது நபி தான் சொன்னாங்க குரானில், இதன் மீது 19 இருக்கிறது. அந்த 19ன்ற நம்பர் வந்து நம்பிக்கையாளர்களை நம்பிக்கை கொள்ள வைக்கும், அவங்களுடைய சந்தேகங்களை போக்கும், முந்தைய வேதக்காரங்கள் குரான் பக்கம் நம்பிக்கை கொள்ள வைக்கும். முகமது நபிக்கு எப்படின்னே தெரியாது, தெரிஞ்சிருந்தால் அவர் அன்றைக்கே சொல்லியிருப்பார். அவருக்கு தெரியாது, ஏன்னா ஒவ்வொரு செய்திக்கும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ நம்ம குரானில் சில விஷயங்கள் வந்து இது கொஞ்சம் இது பொருந்தாத மாதிரி, தெரியாத மாதிரி, நமக்கு விளங்காத மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சிஜ்ஜீன் என்றால் என்ன, அது ஒரு எண்களால் கட்டப்பட்ட புத்தகம், அது எனக்கு நெருக்கமானவர்களால் விட்னஸ் செய்யப்படும், சாட்சி அளிக்கப்படும். கொஞ்சம் அது எப்படி அதுன்னு நமக்கு தெரியல, அது அல்லாஹ் நமக்கு விளக்குவாங்க, அது அந்த காலம் வரும்போது விளக்குவாங்க. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். மாற்றமாக ஒரு நயவஞ்சகர்களுடைய தன்மை என்னென்னா, அது இன்றைக்கே விளக்க ஆரம்பிக்கிறது. இது நயவஞ்சகர்களுடைய தன்மை இன்றைக்கே விளக்க ஆரம்பிச்சிடும், இதுதான் சிஜ்ஜின், இதுதான் எலின்னு. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அமைதி காக்கணும். அந்த காலம் வரும்போது கரெக்டாக அதெல்லாம் வெளிப்படுத்துவாங்க. இப்போ கடவுள் வந்து நமக்காக திட்டம் போடுறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் அல்லாஹ் மட்டும் சொன்னீங்கன்னா, கடவுளுக்கு மட்டும்தான் எல்லா சக்தியும் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்காக கடவுள் திட்டம் போடுவார். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். ஏன்னா இது கடவுளுடைய வார்த்தை. நான் அல்லாஹ் மட்டும் சொல்லிட்டேன், கடவுளுக்கு மட்டும்தான் எல்லா சக்தியும் இருக்குன்னு நான் நம்புகிறேன், 100% நீங்கள் நம்பலாம், கடவுள் உங்களுக்காக திட்டம் போடுறார். ஆனால் அப்போ அதுக்கு முதல்ல என்ன க்ரைட்டீரியா நமக்கு இருக்கணும்னா, என்ன தன்மை நமக்கு இருக்கணும்னா, குரான்லேருந்து எந்த இதுக்கும் எனக்கு டவுட்டே கிடையாது. அப்படி இருந்தால் தான் கடவுள் உங்களுக்கு திட்டம் போடுவார். சரியா? அப்போ கடவுள் நமக்காக திட்டம் போடுறாரு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு குரான்லேருந்து பார்ப்போம். சரியா? இன்ஷா அல்லாஹ் இந்த சப்ஜெக்ட் வந்து காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங், கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டோட சேர்ந்ததாக இருக்குது. கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாருங்கிற சப்ஜெக்டோட பிணைஞ்சதாக இருக்குது. எது? கடவுள் நமக்காக திட்டம் போடுறாருங்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை பார்ப்போம். முதல்ல 4வது அத்தியாயம் 78வது வசனம். நாலாவது அத்தியாயம் 78வது வசனத்தில்,
when something good happens to them, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அவர்களுக்கு ஏதேனும் நல்லது நடந்தா அவங்க கூறுறாங்க திஸ் இஸ் ஃப்ரம் காட், இது கடவுள்கிட்ட இருந்து வந்தது. அவர்களுக்கு ஏதேனும் நல்லது நடந்துச்சுன்னா அவங்க சொல்கிறாங்க இது எனக்கு கடவுள் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அவங்க சொல்கிறாங்க யாரையாச்சும் பழி போடுறது. அவங்களுக்கு ஏதாச்சும் கெட்டது நடந்துச்சுன்னா அவங்க யாரையாச்சும் பழி போடுறவங்களா இருக்கிறாங்க. அப்போ கடவுள் சொல்கிறாங்க எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் காட், எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து தான் வருதுன்னு சொல்லுங்கள், எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து வருதுன்னு சொல்லுங்கள். சொல்லிட்டு ஒரே ஒரு ஹிண்ட் நமக்கு தராங்க. ஏன் இந்த மக்கள் எல்லாத்தையும் தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க, ஏன் இந்த மக்கள் எல்லாத்தையுமே தப்பாகவே விளங்கிக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வியோட முடியுது அந்த வசனம். 4வது அத்தியாயம் 78வது வசனம். ஏன் இதை எல்லாருமே தப்பாகவே புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து வருது, நல்லது அல்லாட்ட இருந்து வருது, கெட்டது நடக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தனை ப்ளேம் பண்ணுறான், பழி போடுறான். இவன் தான்ப்பா இப்படி பண்ணிட்டான், இவன் தான்ப்பா என்ன இப்படி பண்ணிட்டான், இவன் தான்ப்பா என்னை ஏமாற்றிட்டான், மோசமானவன் அந்த இப்படி ஒருத்தர் இன்னொருத்தரை ப்ளேம் பண்ணுறாங்க. அப்போ கடவுள் சொல்கிறாங்க எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து தான் வருது, ஏன் இந்த மக்கள் எல்லாத்தையும் தப்பாக விளங்கிக்கிறாங்க. இதை நல்லா கவனிக்கணும். இதை வச்சு தப்பாக இன்டர்பிரிட்டேஷன் பண்ணவங்க நிறைய பேர், எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து வருதுங்கிறத வச்சு தப்பாக விளக்கம் கொடுத்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. சப்மிட்டர்ஸ்னு சொல்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. கஞ்சா அடிக்கிறேன், கடவுள் தானேப்பா நடத்துகிறாரு, கடவுள் நடத்துகிறாரு சொல்லிட்டு போப்பா. விபச்சாரம் பண்ணுற, கடவுள் நடத்துகிறாருப்பா, உனக்கு என்ன, நீ ஏன் அதை டிஃபெண்ட் பண்ணுற, நீ ஏன் அதை எடுத்து சண்டை போடுற, கடவுள் தானே நடத்துகிறாரு, அப்படி நம்பிட்டு நீ போக வேண்டியதானே. நல்லா யோசிச்சு பாருங்கள். இது எல்லாருமே செய்கிறாங்க. ஒரு தப்பை செஞ்சுட்டு கடவுள் நடத்துகிறாரு நம்பிட்டு போப்பா, கடவுள் நடத்துகிறாரு நம்பிட்டு போப்பா, கடவுள் தானே இதை செஞ்சார், நானும் அதை செஞ்சேன், எனக்கு தான் எந்த சக்தியும் இல்லையே, கடவுள் தானே இதை செஞ்சார். இங்கே எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க பாருங்கள், ஏன் இந்த மக்கள் எல்லாத்தையுமே தப்பாக விளங்கிக்கிறான். இதை நம்ம நிச்சயமாக கவனத்தில் கொள்ளணும். அதுக்கு அடுத்த வசனம், எனிதிங் குட் தட் ஹேப்பன்ஸ் டு யூ இஸ் ஃப்ரம் காட். எது நல்லது உங்களுக்கு நடந்துச்சுன்னா அது கடவுள்கிட்ட இருந்து வந்தது. நல்லது எதுவும் நடந்துச்சுன்னா அது கடவுள்கிட்ட இருந்து வந்தது. ஏதேனும் கெட்டது உனக்கு நடந்துச்சுன்னா அது உன் கையால் நீ தேடினது. ரெண்டாவது அடுத்த வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஏதாச்சும் கெட்டது நடந்துச்சுன்னா அது உன் கையால், நம்ம கையால் நம்ம தேடினது. முதல்ல எல்லாம் என்ன 78 என்ன சொல்கிறாங்க, இவங்க எல்லாத்தையுமே தப்பாக விளங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நல்லது அல்லாட்ட இருந்து வருது, கெட்டது உன் கையால் நீ தேடினது. சரி, இப்போ கெட்டது நம்ம கையால் தேடினது, அப்போ அல்லாஹ் தானே எல்லாத்தையுமே நடத்துகிறாங்கன்னு முன்னாடி வசனம் சொல்லுது. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாங்கன்னு முன்னாடி வசனம் சொல்லுச்சு. அந்த கேள்வி ஒன்று நிற்கிது. அப்போ இதை நம்ம கரெக்டாக குரானை கொண்டு பார்த்தோன்னு சொன்னால் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அல்லாஹ் தான் நடத்துகிறாங்க, நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அல்லாஹ் தான் நடத்துகிறாங்க. ஆனால் நல்லது உங்களுக்கு நடத்தப்பட்டுச்சுன்னா நீங்கள் வலது பக்கம் போவீங்க, உங்களுக்கு கெட்டது நடத்தப்பட்டுச்சுன்னா உங்கள் ஆன்மா பயங்கரமான ஆபத்தில் இருக்குது, நீங்கள் உஷாராயிக்கணும். ஏன்னா நரகவாசிகள் பக்கம் நீங்கள் சேரக்கூடாது. எனக்கு கெட்டது நடக்கப்படுதா, கெட்டது எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கா, அப்போ நான் உஷாராயிக்கணும், ஏன் எனக்கு இந்த கெட்டது நடந்தது, அப்போ அதில் ஏன் அல்லாஹ் நமக்கு இந்த கெட்டதை நடத்துனாங்க, இது நம்மளுடைய ஆன்மாவுக்கு கெட்டதாச்சே, நம்மளுடைய மீட்சிக்கு இது ரொம்பவும் கெட்டதாச்சு, இது ஏன் நமக்கு நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம முதல்ல உஷாராயிடணும். அதாவது குரானில் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் லூசர்ஸ், கேடு கட்ட நஷ்டவாளின்னு ஒரு சிலர் அல்லாஹ் சொல்கிறாங்க. கேடு கட்ட நஷ்டவாளிகள் இவங்க தான். 18வது அத்தியாயம் 103 105 இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் இவன் தான், மட்டமான நஷ்டவாளி இவன் தான். யார் தெரியுமா சொல்லுங்க. ஷால் ஐ டெல் யூ ஹூ த ஃபர்ஸ்ட் லூசர்ஸ் ஆர்? நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா இருக்கிறதுலே மட்டமான நஷ்டவாளி யாருன்னு உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. இருக்கிறதுலே மட்டமான நஷ்டவாளி யாரு, மிகவும் மோசமான நஷ்டம் அவனுக்கு தான், அவன் யாருன்னு அவங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அவன் அந்த நஷ்டவாளி யாருன்னா அவனுடைய இந்த உலக காரியங்கள் எல்லாமே வழிகேடாக இருக்கும். அவனுடைய இந்த உலக வாழ்க்கையில் அவன் செய்கிற செயல்கள் எல்லாமே முழுக்க வழிகேடாக இருக்கும். ஆனால் அவன் என்ன நினச்சிப்பான், நம்ம நல்லது செய்கிறோன்னு நினச்சிப்பான். இருக்கிறதுல இவன் தான் கேவலமான நஷ்டவாளின்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது தான் செய்கிற கெட்டது தனக்கு நல்லது மாதிரி தெரியும்,
தான் செய்கிற கெட்டது எல்லாமே தனக்கு நல்லது மாதிரி தெரியும். இவன் தான் இருக்கிறதுலே மட்டமான நஷ்டவாளி, ரொம்ப மோசமான நஷ்டவாளி இவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு 18வது அத்தியாயம் 103. ஏன்னா அந்த நஷ்டவாளிகளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், அவங்க வந்து தன்னுடைய அல்லாஹ்வோட வெளிப்பாடுகளில் வந்து நிராகரித்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம செய்கிறது நல்லதா கெட்டதா, நம்ம செய்கிறதெல்லாம் நல்லது மாதிரியே தெரியுதுன்னு வைங்க. குரானோட பார்வையில் அது தப்பு, ஆனால் நமக்கு என்ன செய்யுது, நல்லது மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம தான் இருக்கிறதுலே மட்டமான நஷ்டவாளி. அல்லாஹ் தான் எல்லாத்தையுமே நடத்துகிறாரு, கரெக்டு. ஆனால் அல்லாஹ் நடத்துறதுல ஒரு சிலர் சொர்க்கத்துக்கு போகிறாங்க, ஒரு சிலர் நரகத்துக்கு போகிறாங்க. அல்லாஹ் தான் நடத்துகிறாரு. ஆனால் அப்போ இது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயமா? அடுத்த கேள்வி அதுதான். கடவுள் நியாயமானவர், கடவுள் நீதமானவர், கடவுள் வந்து கடுகளவு குறைக்க மாட்டார், கடுகளவு கூட்ட மாட்டார். அப்படி இருக்கும்போது அவரே ஒரு சிலரை நரகத்துக்கும் அவரே ஒரு சிலரை சொர்க்கத்துக்கும் அனுப்புறதா? இது என்ன நியாயம்? அந்த கேள்வி கண்டிப்பா இது எல்லாருக்கும் வர வேண்டிய கேள்விதான். இதுக்கு கடவுள் என்ன சொல்றாரு, குர்ஆன் என்ன சொல்லுது, ஏன் அவங்கள அந்த மாதிரி வழியிலே விடுறாரு அல்லாஹ் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இன்ஷால்லா பார்ப்போம். ஏன்னா எப்பயுமே கடவுள் தான் நடத்துறாருன்னு சொல்லி ஒரு கெட்டதை சரி காண முடியாது, சரி காணக்கூடாது. இதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லி தருது. உதாரணத்துக்கு முதல்ல சாத்தான் 7:16 அவன் தான் முதல்ல இந்த கதையே நமக்கு சொல்லி கொடுத்தவன். என்ன கதையை? ஒரு கெட்டது செஞ்சுட்டு கடவுள் தானப்பா நடத்துறாரு, கடவுளோட நாட்டைப்படி தானப்பா நடந்துச்சு அப்படிங்கிற இந்த கதையை மனுஷனுக்கு சொல்லி கொடுத்தது யார் தெரியுமா? சாத்தான் தான். 7வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அவன் கடவுள்கிட்டே அதை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன வழிகட்டு போகணுன்னு நாடிட்டீங்க. அவன் சொல்கிறது பாருங்க, நான் வழிகட்டு போகணுன்னு நீங்கள் நாடிட்டீங்க. சாத்தான் வழிகட்டு போகணுன்னு கடவுள் நாடினதாக கடவுள் மேலே ஒரு பொய்யை அவன் முதல்ல சொல்கிறான். நீங்கள் என்ன நாடிட்டீங்க, நான் வழிகட்டு போய் நரகத்துக்கு போகணுன்னு நீங்கள் நாடிட்டீங்க, அதனால் உங்களுடைய அடியார்களின் பாதைகளில் வழிகளில் நான் போய் உட்காந்துப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அது ஃபுட்நோட் ரஷாத் எழுதி பாருங்க. அவன் தான் இருக்கிறதுல நிரூபிக்கப்பட்ட ஒரு பொய்யன், கடவுள் நாடல்ல அது. அப்போ ஏன் அவன் அந்த மாதிரி ஏன் அவன் சொன்னான், ஏன் அவன் அந்த மாதிரி செஞ்சான்? அதுக்கும் கடவுள் ரொம்ப தெளிவாக 13வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அதுக்கு ஒரு விளக்கம் அல்லாஹ் நமக்கு தராங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்களா ஒரு முடிவெடுத்து மாறாத வரைக்கும் கடவுள் உங்களுடைய முடிவை மாற்ற மாட்டார். முடிஞ்சிருச்சு எல்லாமே. நீ வலது பக்கம் இருக்கணுமா இடது பக்கம் இருக்கணுமான்னு சொல்லி நீ முடிவெடுத்து மாறாமல் கடவுள் அந்த முடிவை மாற்ற மாட்டேன்னு சொல்கிறார். நான் முடிவெடுக்கணும், முதல்ல நான் வலது பக்கம் போகிறதா அல்லது இடது பக்கம் போகிறதா, அதாவது வலது பக்கம்னா சொர்க்கத்துக்கு போகிறதா, இடது பக்கம்னா நரகத்துக்கு போகிறதா, நான் முடிவெடுத்து மாறாத வரைக்கும் கடவுள் அந்த முடிவை மாற்ற மாட்டார். அப்போ நான் முதல்ல டிசைட் பண்ணணும், நான் யார் பக்கம் இருக்க போகிறேன், சேட்டன் பக்கம் இருக்க போகிறேன்னா, சாத்தான் பக்கம் இருக்க போகிறேன்னா அல்லது கடவுள் பக்கம் இருக்க போகிறேன்னா. நான் கடவுள் பக்கம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன். அப்போ கடவுள் நமக்காக பிளான் பண்ணுறேன்னு சொல்கிறார். அந்த பிளானிங்கில் என்னென்ன வருதுன்னு சொல்லி இன்ஷால்லா நம்ம 2வது குத்துபால பார்ப்போம். முதல் குத்துபால நம்ம இதுக்கு வருவோம். அப்போ நான் முடிவு எடுக்கணும்னு ஒன்று சொல்லிட்டார். இன்னொரு வசனத்தில் கடவுள் என்ன சொல்கிறாரு, 10வது அத்தியாயம் 33வது வசனத்தில் அவன் தீய வழியை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான், அவன் கெட்டவனாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ கடவுள் அந்த முடிவின்படியே அவன் நடத்திட்டார். யார் கெட்டவனாக இருக்கணும், தீய வழி தான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி யார் முடிவெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அதையே கடவுள் கொடுக்குறதாக கடவுள் 10வது அத்தியாயம் 33வது வசனத்தில் சொல்கிறார். சரி, 2வது அத்தியாயத்திலே ஒன்று சொல்கிறார் கடவுள். என்ன சொல்கிறாருன்னா, அவனுடைய வழிகேட்டில் அவனே அறியாத வண்ணம் அவனையே நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய வழிகேட்டில் அவனே அறியாத வண்ணம் அவனை நான் அப்படியே விட்டுடுறேன்.
அவனோட வழிகேட்டில் அவனை நடத்திக்கிட்டே போகிறது கடவுள் தான். அதுக்கு என்ன காரணம்? அவன் முடிவு பண்ணலை, நான் கடவுள் பக்கம், நான் வலது பக்கம் போகணும்னு அவன் முடிவு பண்ணலை. அவன் வலது பக்கம் நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு அவன் முடிவு பண்ணியிருந்தான்னா கடவுள் அந்த மாதிரி நடத்தியிருப்பேன்னு சொல்கிறார். குரானில் இன்னும் தெளிவாக இன்னொரு வசனத்தில் அல்லாஹ்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவன்கிட்ட ஏதாச்சும் கொஞ்சம் நல்லதை நான் பார்த்துருந்தேன்னா அவனை கேட்கும்படி நான் செஞ்சுருப்பேன். அவன்கிட்ட கொஞ்சம் நல்லது இருந்துச்சுன்னா போதும், அவனை இந்த மெசேஜை கேட்கும்படி நான் செஞ்சுருப்பேன். இது நல்லா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்க்கு தேவை என்ன தெரியுமா? அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் நல்லது, அவன்கிட்ட கொஞ்சம் நல்லதை பார்த்துருந்தா நான் போதும், அவன் இந்த மெசேஜை கேட்குற மாதிரி, இந்த குரானை கேட்குற மாதிரி நான் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 8வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்கிறாங்க. had God known of any good of them, அவங்களில் கொஞ்சம் நல்லதை கடவுள் கண்டிருப்பாரே ஆனால் அவர்களை கேட்கும்படி செஞ்சிருப்பாரு. அப்போ ஆரம்பத்திலே கடவுள் சொல்லிட்டாங்க, தீயவர்களை தவிர வேற யாரையும் நான் வழிகேட்டில் விடுறது கிடையாதுன்னு. தீயவர்களை தவிர வேற யாரையும் நான் வழிகேட்டிலே விடுறது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க கடவுள். சொல்லிட்டு 8வது அத்தியாயம் 23வது வசனத்தில் சொல்கிறாங்க, அவன்கிட்ட கொஞ்சம் நல்லது இருந்தால் போதும். அப்போ பார்த்துக்கோங்க, இந்த குரான் மட்டுன்ற செய்தியை ஏற்றுக்காதவனை பொறுத்த வரைக்கும் அவங்களில் கொஞ்சம் கூட நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க கடவுள். அவன் மனசுக்குள்ளே கொஞ்சம் கூட நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த வானம் பூமி அண்ட சராசரம் அவ்வளோ இருக்குல்ல, இது எல்லாம் படைக்கப்பட்டது அவர்களுக்காக இல்லை, இது எல்லாருமே நம்மளை மீட்டுக் கொள்றதுக்காகத்தான். இந்த வானம் பூமி செல்வம் இது எல்லாமே கொடுக்கப்படுறது இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறதுக்காகவோ, இல்லை பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஜாலியாக இருக்கிறதுக்காகவோ, அல்லது நிறைய படித்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை. இந்த வானம் பூமி இது எல்லாமே படைக்கப்பட்டது எதுக்காகனா, கடவுள் மட்டும் சொல்கிறவங்கள மீட்டுக் கொள்வதற்காக. கடவுள் மட்டும் சொல்கிறவங்களுக்கு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தருவேன் நல்லா சொல்கிறாங்க. நல்ல பெண், நல்ல பொண்டாட்டி, நல்ல பிள்ளைங்க, நல்ல படிப்பு, நல்ல வியாபாரம், இது எல்லாமே கடவுள் மட்டும் சொல்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க போகுது. சரி, இந்த நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு பெரிய வரம் என்ன தெரியுமா? கடவுள் தான் எல்லாத்தையுமே நடத்துகிறார் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரம். அவனுடைய நம்பிக்கையே அதில் தான் இருக்குது. எதுக்காகவும் அவன் துக்கப்பட தேவை கிடையாது, எதுக்காகவும் அவன் வருத்தப்பட தேவை கிடையாது. கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துகிறார், சரியா? ஆனால் அதே நேரத்தில் அவனை ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் நேரான பாதையில் அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்முடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா, செயல்பாடுகள் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத அவன் பார்த்துக்கிட்டே வரணும். கடவுள் நம்பிக்கையாளர்களுக்காக திட்டம் போடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசணும். இன்ஷா அல்லாஹ் அது 2வது குத்பால பார்ப்போம். தூபில் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் கடவுளுக்கு மட்டுமே. கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்றும் அவர் தனித்தவர் இணை துணை எதுவும் இல்லாதவர் என்றும் நான் சாட்சியம் கூறுகின்றேன். கெட்டது எல்லாமே நம்ம கையால் நம்ம தேடினது, சரியா? ஆனால் அந்த கெட்டதை அல்லாஹ் தான் நடத்துகிறாங்க. அவன் நரகத்துக்கு போகிறாங்க. அதுலேயே அந்த கெட்டதுலேயே அவன் பாராமுகமாக அல்லாஹ் அவனை விட்டுடுறாங்க. யாரை? அல்லாஹ் மட்டும் சொல்லாதவங்களுக்கு. இது தன்னுடைய மனசுக்குள்ளே கடவுள் மட்டும்தான் எல்லா சக்தியும் உடையவர், கடவுளை தவிர வேறு யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு நம்பாதவங்களுக்கு அப்படியே எல்லாம் நடத்தி அப்படியே வழிகேட்டிலே கொண்டு போய் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டுருவார். இதை 2வது அத்தியாயம் 15வது வசனத்துலேயே எல்லாம் சொல்கிறாங்க. அப்படியே பொடுபோக்க அப்படியே விட்டுருவாங்க, அப்படியே அவன் நரகத்துக்கு போயிடுவான். அதையும் அல்லாஹ் தான் நடத்துகிறாங்க. அல்லாஹ் மட்டும் நம்புனவங்க சில நேரங்களில் தப்பு செய்கிறாங்க. அல்லாஹ் மட்டும் நம்புகிறான், கடவுளுக்கு மட்டும்தான் எல்லா சக்தியும் இருக்குது அப்படிங்கிற இடத்துல சிலர் தப்பு செஞ்சதாக குரானில் அல்லாஹ் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க செய்யும் போதெல்லாம் அல்லாஹ் அந்த இடத்துல காப்பாற்றுறாங்க. இதுதான் நம்பிக்கையாளர்களுக்கும் நிராகரிப்பாளர்களுக்கும் உள்ள வித்தியாசம். உதாரணத்துக்கு ஜோசப், முதல்ல ஜோசப்பை தூக்கிட்டு போய் கொன்றணுன்னு தான் அவங்க தம்பிங்க முடிவு பண்ணுறாங்க. அண்ணனுங்க தம்பிங்க என்ன பண்ணுறாங்க? முடிவு பண்ணுறாங்க ஜோசப்பை கொன்றணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அல்லாஹ் ஜோசப்புக்காக ஒரு திட்டம் போடுறாரு. நிராகரிப்பாளர்களுடைய மனசை கட்டுப்படுத்துறாரு, கொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. 1, இது ஜோசப்புக்காக அல்லாஹ் போட்ட திட்டம். 2வது, ஜோசப்பே தன்னை ஆல்மோஸ்ட் போயிட்டார் அந்த பொம்பளைகிட்ட.
தப்பு செய்ய போயிட்டார். அவர் ஒரு நல்ல நம்பிக்கையாளராக இருக்கிறான்றதுக்காக கடவுள் அந்த இடத்துல காப்பாற்றுறாங்க. அல்லாஹ் நடத்துனது. ஜோசப் தப்பான முடிவு எடுத்து போனால் கூட கடவுள் என்ன பண்ணுறாங்க, இறுக்கி பிடிக்கிறாங்க. வா, அதெல்லாம் போகக்கூடாது, வா, இது 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 அல்லாஹ் உங்களுக்கு செய்வாங்க. நீங்கள் சரியான நம்பிக்கையாளராக இருந்தால் இது கடவுள் உங்களுக்கு செய்யணும். அப்படியே விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு நிராகரிப்பாளர்களுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது. இதுதான் கடவுள் நம்பிக்கையாளர்களுக்காக திட்டம் போடுறது. ஜன்னூன், நூனை உடையவர் யூனுஸ், கடவுள் கொடுத்த கட்டளைக்கு மாற்றமா அவரே அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணிடுறார். ஐயே, இது வேலைக்கு ஆகாது, இந்த மடையன்களுக்கு போய் நம்ம விஷயத்த சொல்கிறதா, எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஓடிடுறார். அப்பா அவரை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க, மீன் வயிற்றுக்குள்ளே போட்டு திரும்ப இழுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போ நம்பிக்கையாளர்கள் தவறு செய்யும் போது நம்பிக்கையாளர்கள் தவறு செய்வாங்க. அப்போ கடவுள் அவர்களுக்காக திட்டம் போடுறேன்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுவார், அந்த தப்பை செய்ய விடாமல் கடவுள் நடத்தி வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்துடுவார். கடவுள் குரானில் என்ன சொல்கிறாரு, நம்பிக்கையாளர்கள் தவறான முடிவு எடுக்கிறத கடவுள் விரும்புறது இல்லைன்னு சொல்கிறார். நம்ம என்ன பண்ணணும், கடவுள் நமக்காக திட்டம் போடுறாரு அப்படிங்கிறத முதல் நம்பணும். கடவுள் தான் இது எல்லாத்தையும் நடத்துனது. நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் ஆல்மோஸ்ட் போயிட்டார், ஆனால் அவர் மீட்கப்பட வேண்டிய லிஸ்ட்டில் இருக்கிறார். ஜோசப், யூசுப் நபி வந்து மீட்கப்பட வேண்டிய லிஸ்ட்டில் இருக்கார், வலது பக்கத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். ஏன்னா அவர் மனசுக்குள்ளே கடவுளுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குன்ற நம்பிக்கை உடையவராக இருக்கிறார். அப்போ அவர் ஒரு இடத்துல தப்பு செய்யும் போது கடவுள் என்ன பண்ணுறார், வாலண்டராக பிடிச்சி இழுத்துட்டு வர்றார், வா அந்த பக்கம் போகக்கூடாது. ஆதமுடைய 2 பிள்ளைங்களை பற்றி கடவுள் குரானில் சொல்கிறார். ஒரு பிள்ளை என்ன பண்ணுறான், இன்னொரு பிள்ளையை கொன்னுட்டான். அவனுக்கு அல்லாஹ் விதிச்சது நரகம். அவனுக்கு அல்லாஹ் விதிச்சது என்ன, நரகம். மூசா நபியும் ஒருத்தரை கொலை பண்ணுறார். கடவுள் அங்கே அவர் விதிக்கிறது என்ன, மன்னிப்பு. ஏன்னா இவன் மனசுக்குள்ள அல்லாஹ் தான் எல்லா சக்தி உடையவர், அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாருங்கிறது இவன் மனசுக்குள்ள இல்லை. ஆனால் இங்கே மூசா மனசுக்குள்ள இருக்கு. அப்போ இந்த காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங், கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துறாருங்கிறத நம்ம சரியாக விளங்கினவங்களா இருக்கணும். தப்பை நம்மளே செஞ்சுட்டு இது கடவுள் நடத்துறாரு நீ நம்புன்னு சொல்லக்கூடாது. அதனால கேடு அவங்களுக்கு கிடையாது, எனக்கு தான் கேடு அந்த மாதிரி சொன்னேன். ஏன்னா கடவுள் எல்லாத்தையும் நடத்துறாருங்கிறது ஒரு நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி. அது என்னை எதிர்த்து உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா என்னுடைய ரட்சகராக இருக்கு, என்னுடைய ரட்சகர் தான் உனக்கு ரட்சகராக இருக்கார். இதுதான் ஜோசப்பில் நம்ம கற்றுக்கிறது. கொல்லணும் முடிவு பண்ணிட்டான், ஆனால் கொல்ல முடியல. ஏன்னா ஜோசப்போட ரட்சகர் யாரு, எல்லாத்தையும் படைச்ச நம்முடைய ரட்சகர். எனக்காக என்னுடைய ரட்சகர் திட்டம் போடுவார். எப்போ, நான் அல்லாஹ் மட்டும் முழுமையாக இருக்கணும். நானே தப்பு செஞ்சுட்டு அல்லாஹ் மேலே பழி போடக்கூடாது. இப்போ ஒரு தப்பு செஞ்சுட்டாரு, வந்து காட் இஸ் ரன்னிங், ஒரு தப்பு செஞ்சுட்டாரு. அப்போ நான் சொல்லணும் காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங், கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துறாரு. அது கெட்டதாக இருந்தால் நல்லா தெரியும். உன்னை அனுப்பணும்னு நல்லா முடிவு பண்ணிட்டாங்க, உன்னை நரகத்துக்கு கொண்டு போகணும் நல்லா முடிவு பண்ணிட்டாங்க, யாருனாலையும் மாற்ற முடியாது. அப்போ நம்ம ஒரு மட்டமான நஷ்டவாளியாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நம்மளுடைய செயல்பாடுகள், நமக்கு நடக்கிற நிகழ்வுகள், நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம ஆய்வு செஞ்சவங்களாகவே இருக்கணும். அது கடவுளோட பொருத்தத்தை பெறுமா அல்லது சாத்தானோட வழியை சேர்ந்ததா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு நாமே ஒரு ஒரு முடிவை சொல்லி அல்லாஹ் தான் நடத்துகிறாருன்னு அல்லாஹ் மேலே பழியை போட்டு நம்மளால் தப்பிக்க முடியாது. நம்மளுடைய தப்புக்காக நம்ம வருந்தணும். அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, திரும்ப திரும்ப குரானில் வலியுறுத்தி சொல்கிறாரு, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுடைய பிரார்த்தனைக்கு நான் உடனே பதிலளிக்கிறேன். நயவஞ்சக தன்மைன்றது எல்லார்ட்டையுமே இருக்கிறது ஒன்று, சந்தேகங்கிறது எல்லார்ட்டையுமே இருக்கிறது ஒன்று. முகமது நபியை பார்த்து எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வேத வசனங்களில் சந்தேகம் கொள்வராக இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முந்தைய நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களை குறித்து நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் அப்படின்னு முகமது நபி பார்த்து அல்லாஹ் குரானில் சொல்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே மனித இயல்பு. இது எல்லாத்தையுமே ஒரு சப்மிட்டராக இருக்கிற நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்துடணும். அதுக்கு நம்மளால் முடியுமா, முடியாது. ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அவர்கிட்ட போய் கேட்கறது தான், அல்லாட்ட கேட்கறது தான். எனக்கு இதை சரி பண்ணி தாங்கன்னா சரி பண்ணி தருவேன்னு சொல்கிறாங்க. என்னுடைய அடியார்கள் என்கிட்ட கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், அவங்களுக்கு நெருக்கத்திலே நான் இருக்கிறேன், அவங்களோட பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிக்கிறேன். இதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ். அப்போ கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாரு அப்படிங்கிறத அப்யூஸ் பண்ணக்கூடாது. அது அப்யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அதோட அந்த குற்றத்துக்கு உண்டான தண்டனை நமக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இதை அப்யூஸ் பண்ணுறவங்களா தான் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் இருக்காங்க. நானா செஞ்சேன், அல்லாஹ் தானே நடத்தினாரு, நானா தண்ணி அடிக்கிறேன், அல்லாஹ் தானே நடத்தினாரு. அல்லாஹ் அப்படி நடத்தினாருன்னு சொன்னால் உன்னை நல்லா வழிகேட்டில் விட்டுட்டாருன்னு அர்த்தம்.
நீ தண்ணி அடிக்க போகிற, உனக்கு வலுக்கட்டாமல் பிடிச்சி இழுக்கிறார் அல்ல அப்படின்னு சொன்னால் உன்னை நல்லா காப்பாற்றணும்னு நினைக்கிறாருன்னு அர்த்தம். நீ விபச்சாரம் பண்ண போகிற, உன்னை பிடிச்சி இழுக்கிறாரு வலுக்கட்டாயமா, அப்போ அல்ல உன்னை காப்பாற்றுறாருன்னு அர்த்தம். இதுதான் எல்லாம் நம்ம குரானில் சொல்லித்தரது. இந்த மாதிரி தவறுகள் நம்ம செய்ய முற்படும் போது, இல்லை குரானில் சொல்லப்பட்ட பெரும்பாவத்தை நம்ம செய்ய முற்படும் போது தெரியாமல், அப்போ நம்மளை எல்லாம் தடுத்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் உடனே எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்களை தடுக்காமல் அப்படியே விட்டாங்கன்னு சொன்னாலும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க, நீங்கள் பெரிய ஆபத்தில் இருக்கீங்க. யார் மேலேயும் பழிபட முடியாது. யாரையாச்சும் பழிபட முடியுமா? நரகத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, அதான் முதல்ல பார்த்தோம். நானாக வழிகட்டு போனேன், வழிகட்டவனே வந்தான், என்னுடைய வேதனையில் ஏதாச்சும் அவங்க கொஞ்சம் சுமப்பானா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, உன் வேதனை நீ தான் சுமக்கணும். அந்த மாதிரி நம்ம ஆளாயிராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல முழுக்க கடவுளுக்கு மட்டுமே எல்லா சக்தியும் இருக்குது, கடவுளை தவிர வேறு யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை, நான் அவருக்கு மட்டுமே முழுமையாக அடிபணிந்தவனாக ஆயிட்டேன் அப்படின்னு இல்லை, உள்ளேருந்து சொல்லணும். முழு மனதாலும், முழு இதயத்தாலும், முழு வலிமையாலும், முழு வாழ்க்கையை கொண்டு நம்ம சொல்லணும், நான் கடவுளுக்கு மட்டும் சப்மிட் பண்ணிட்டேன். அப்போ கடவுள் என்ன செய்வார்? உங்களுக்காக அவர் திட்டம் போடுவார். நீங்கள் தப்பாக ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்து ஒரு தப்பில் போனால் கூட உங்களை வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி இழுத்துட்டு வருவார். அப்போ தான் மலக்குகள் செய்கிற பிரார்த்தனைகள்லாம் உங்களுக்கு சேரும். மலக்குகள் பிரார்த்தனை செய்கிறாங்க, நம்பிக்கையாளரோட பாவத்திலேருந்து நம்பிக்கையாளரோட பாவங்களை மன்னிங்க ரட்சகரே, அதே மாதிரி அவங்க தப்பு செஞ்சிடாமல் அவங்கள கொஞ்சம் பாதுகாங்க, அவங்க வரம்பு மீறின செயல்கள் எதையும் செஞ்சிடாமல் அவங்கள பாதுகாங்கன்னு சொல்லி மலக்குகள் கேட்குற துவா எல்லாம் உங்களுக்கு வரும். உங்களுடைய துவாவும் நீங்கள் கேட்குற விரும்புகிறத உங்களுக்கு தருவாங்க. மாற்றமாக நம்ம யாரையும் அல்லாவை ஏமாத்திட முடியாது. நல்லா ஞாபகம், நம்ம அல்லாவை ஏமாற்ற முடியுமா? முடியாது. அல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாவை ஏமாத்துறதா அவன் நினச்சிக்கிறான், ஆனால் அவனே ஏமாற்றிக்கிறான்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் அல்லாஹ் வேதனைப்படுத்துறதா நினச்சிக்கிறான், ஆனால் அவனே வேதனைப்படுத்திக்கிறான்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ கடவுள் நடத்துகிறாருங்கிறது நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி, ஒரு பெரிய சந்தோஷம். தாராளமாக தைரியமாக இருக்கலாம், எந்த விஷயமா இருக்கட்டும் தைரியமாக இருக்கலாம். கடவுள் நடத்துகிறார், கடவுள் எனக்காக திட்டம் போடுவார், அவர் என்னை காப்பாற்றுவார், தைரியமாக இருக்கலாம். அல்லாஹ் மட்டும் சொல்லாதவனுக்கு எல்லா இடத்துலையும் துக்கம்தான். ஐயோ போயிருமோ என் வியாபாரம், ஐயோ என் தம்பி போய் என் பிள்ளைங்களாம் நான் கெட்டவங்களாயிருவாங்களா, இப்படிங்கிற துக்கம் மட்டும்தான், பயமும் துக்கம் மட்டும்தான் அவனை சூழும். ஆனால் ஒரு நம்பிக்கையாளராக இருந்தால் அவனோட பிள்ளைங்களுக்காகவும் எல்லாம் திட்டம் போடுறான்னு சொல்கிறார் குரானில். அந்த 2 அனாதை சிறுவர்களை பற்றி கடவுள் சொல்வார். அவனுடைய அத்தா நல்லவர், அதனால் அவனுக்கு ஒரு புதையல் அந்த 2 பிள்ளைங்களுக்கு. எல்லா வகையிலையும் நாம் நம்பிக்கை கொண்டு நன்னெறியாளராக இருக்கிறது நமக்கு மட்டும் நல்லது கிடையாது, நம்முடைய குடும்பத்துக்கும் நல்லது. 2 பிள்ளைங்க, அதில் ஒரு பிள்ளை வந்து ஃபஸ்ட்டு பிள்ளை எல்லாம் கொண்டுடுறாங்க அந்த மூசா நபி ஹிஸ்ட்ரியிலே. 2வது பிள்ளைய தான் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்? அவங்க அத்தா ரொம்ப நல்லவர், அவன் ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி, ஆனால் இவன் மட்டமானவன், அவன் பிறந்த பிள்ளை, அவன் பெரிய கொடுங்கோலனாக இருப்பான். ஒரு நம்பிக்கையாளருக்கு இந்த கொடுங்கோலன் சரி கிடையாது. அவனுக்கு அடுத்து இன்னொரு பிள்ளை தராங்க, அவன் நல்லா இருப்பான், அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இதை விட சிறந்த திட்டம் யார் போட முடியும்? நமக்கு தெரியுமா நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா வருங்களான்னு? அப்போ நம்முடைய நல்லதுக்காக நாம் நம்பிக்கை கொள்ளணும், நம்முடைய நல்லதுக்காக, நம்முடைய குடும்பத்தின் நலனுக்காக நாம் அல்லாஹ் மட்டும் நம்பிக்கை கொள்ளணும். நம்முடைய நல்லதுக்காக நம்ம நம்பணும் கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாருன்னு. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய நல்லதுக்காக நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யணும் சொல்லி துவா கேட்டு என்னுடைய குத்பாரை முடிக்கிறேன். அக்கீமுஸ்ஸலாம்.